ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 86வது நாமாவளியாக ஓம் உக்ராய நமஹ. முருகப்பெருமான தேவர்களுள் சிரேஷ்டமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. உக்ர அப்படின்னா பயங்கரமான, கொடூரமான, நாகரிகமற்ற, காட்டுமிராண்டித்தனமான அப்படின்ற அர்த்தங்களை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதிக உஷ்ணமான, அது மாதிரி உயர்ந்த ரகமான, சிறப்பான அப்படின்ற அர்த்தமும் உண்டு. அப்படி இறைவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வரார். அதனால் அவர் இந்த நாமாவளியில் உயர்ந்த ரகமாக, சிறப்பான ஸ்வரூபமாக வர்ணிக்கக்கூடியது. அதனால தான் முருகப்பெருமான் அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழிக்கும் பொழுது முருகன் அந்த சக்திக்கு நிகரான ஆயுதங்களை கையில் தாங்கிறார். வெற்றி வேலாயுத ஸ்வரூபமாக, வேலாயுதனாக இருக்கார். அந்த அசுர சக்திகளெல்லாம் பல்வேறு விதமான மாயா ரூபங்கள் இருக்கும் பொழுது முருகப்பெருமான் அந்த இந்திரனே மயிலாக வரார். அந்த மயில் மீது ஏறி அந்த அசுர சக்திகளெல்லாம் ஒரு நொடியில் போய் அந்த அசுர சக்திகளெல்லாம் அழித்தாராம். நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழோடு வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் இதெல்லாம் பாடியிருக்கார். அதில் மயில் விருத்தத்தில் அந்த மயிலில் ஏறி அந்த முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அந்த அசுர சக்திகளை அழித்தார் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிப்பார். யுககோடி முடிவின் மண்டிய சண்ட மாருதம் உதித்தென்று அயன் அஞ்சவே, ஒரு கோடி அண்டர் அண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குவடுரும் வெகு கோடி மலைகளும் அடியினில் தகர்ந்திரு விஷும்பிர் பறக்க விரி நீர் வேலை சுவரச் சுரர் நடுங்கங்கொல சிறகை வீசி பறக்கும் மயிலாம், நககோடி கொண்ட அவுணர் நெஞ்சம் பிளந்த நரன் கேசரி முராரி திருமால் நாராயணன் கேசவன் ஸ்ரீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குருகோடி அனவரதம் முகிலுளவு நீலகிரிவாள் முருகன் உமை குமரன் அருமுகன் நடவு விகடதட மூரி கலாப மயிலே அப்படின்னு அந்த மயிலுடைய வேகமும் மயில் மீது அமர்ந்து அசுர சக்திகளையெல்லாம் அழித்த அந்த நாராயணருடைய மருமகனையும் வர்ணித்து அழகாக பாடுவார். அப்படி முருகப்பெருமானால் தேவர்களுடைய பயம் கெட்டு அந்த விடுதலை அடைந்து எல்லா பாக்கியத்தையும் அடைந்தார்கள். அதனால் இந்த நாமாவளி உயர்ந்தவராக இருக்கார். எதன் மூலமாகனா அசுர சக்திகளை எல்லாம் அழித்து உயர் நிலையில் இருப்பவர். அதனால தான் இந்த இடத்துல உக்ர அப்படின்ற சப்தமானது வருது. அப்போ அவர் எப்படி இருக்கார்னா உயர்ந்த ரகமான, சிறப்பான ஸ்வரூபமாக விளங்குகிறார். அதை தான் இந்த நாமாவளி தேவர்களுள் சிரேஷ்டமானவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்குது. ஓம் உக்ராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.